ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கும் போது அதில் ப்ரைஸ் டேக் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதை வச்சு நம்ம நிறைய யூஸ் வந்து பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி டிப் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி டேக் எடுத்திருக்கேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஒவ்வொரு ஃபைல்ஸ்லேயும் வந்து முக்கியமான பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். அவசர நேரத்துக்கு வந்து எந்த பேப்பர் வந்து எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டேக்கில் வந்து இப்போ ஒரு ஃபைலில் வந்து வீட்டு பத்திரம்லாம் வச்சுருக்கீங்கன்னா, அதை வந்து வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்கில் எழுதிட்டு அந்த ஃபைல் உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அவசர நேரத்துக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு வந்து அந்த ஃபைல் எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேகை வந்து இந்த மாதிரி ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நான் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேக்கில் ஒரு குட்டி டேக் மாதிரி இன்சர்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் குட்டி டேக் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த டேக் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாங்க. இருந்தாலுமே இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். பெயிண்ட் கொடுத்துட்டு நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லோ கலரில் வந்து திங்க் குட் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேர்டு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பூ மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கு ஹோல் இருக்கும் பாருங்கள், சின்னதாக அந்த டேகு மேலேயே வந்து ஹோல் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது கயிறோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது வச்சு கட்டி விட்டுக்கலாம். நான் வந்து அந்த டேகில் உள்ளதை வந்து அப்படியே கட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம புக் மார்க்காக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். புக் மார்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வேர்டு எழுதி புக் மார்க்காக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் டேக் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் கொடுக்க போகிறோங்க. பெயிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு விருப்பமான டிராயிங் ஏதாவது பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு பூ மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க. என்னடா வந்து ஸ்கெட்சில் பெயிண்ட்டை தொட்டு வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. என்கிட்ட குட்டி ப்ரெஷ் வந்து இல்லைங்க, அதனால் நான் ஸ்கெட்சை வந்து ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பமான டிசைனில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட பேக் சைட்லேயும் வந்து வேறு ஏதாவது கலர் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீ செயினாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள் டேக்கில், அதில் வந்து நம்ம கீ செயினை மாட்டி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு கீ செயின் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. இந்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு டேக் எடுத்திருக்கேங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி டிராயிங் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நல்லா காஞ்ச பிறகு ரெண்டுத்தையும் வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாங்க. அடுத்து டேப் இருக்குது பாருங்கள், செல்லோ டேப். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மடக்கி விட்டு ஒட்டிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பிக்சரை ஒட்டிட்டு பின் சைடு வந்து நம்மளுக்கு டேப் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம ஃபோன் கவரோட பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்குதுங்க ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டுற மாதிரி. இதை வந்து நம்ம டேக்லேயே ரெடி பண்ணி ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் கவர் பின்னாடி வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பிக்சரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 6. இந்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு டேக் எடுத்திருக்கேங்க. இதில் நம்மளுக்கு விருப்பமான கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலரில் இன்றைக்கி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அல்லாஹோ அப்படிங்கிற வேர்டை கில்டர் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதோட சென்டரில் ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் சாமி படம் அப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சமான வேறு ஏதாவது மணி இது மாதிரி ஏதாவது நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வந்து நான் பட்ஸை வச்சு சும்மா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் எல்லோ கலரில். இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சமே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மேலே ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வீட்டில் டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரி இதை மாட்டி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா காரில் கூட இதை மாட்டி வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இந்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரே சைஸில் உள்ள டேக் 2 எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு விருப்பமான கலரில் நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நான் கில்டர் ஷீட்டில் வந்து வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்டாக எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 இதுலேயும் ஒட்டிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதில் வெல்கம், 2வது இதில் ஹோம் அந்த மாதிரி எழுதிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு டேக் எடுத்து இதில் வந்து எல்லோ கலர் நூலை வந்து ஒரு 15 டைம் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே கொஞ்சம் நாட் போட்டுட்டு கீழே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா ஒரு நாட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இதே போல் 2 ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதோட ஓரங்கள் வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அதே எல்லோ கலர் நூலை இந்த மாதிரி மடக்கி விட்டு அதுக்கப்புறம் அதோட கீழ் பகுதி இருக்குது பாருங்கள், அடுத்த டேக் அதையுமே வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நம்ம நாட் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள், அதையுமே வந்து இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிடலாங்க. நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி நீங்கள் கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட மேல் பகுதியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது உள்ளேயுமே வந்து நம்ம ஆணியில் தொங்க விடுற மாதிரி நூலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து கட்டி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் ஹோம், வெல்கம் ஹோம் எது வேணாலும் நீங்கள் வேர்டு எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாசலில் மாட்டி வைக்கும் போது பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க. சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கர் வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய டேக்கில் ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். டிப் நம்பர் 8. இந்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஹூக் எடுத்துருக்கேங்க. இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வாங்கும்போது அதான் முக்கியமாக ஷர்ட்லாம் வாங்கும்போது அதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹூக்கை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பில்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம். பில்ஸ், செலான்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து கலைஞ்சு போயிருக்கோங்க. எங்கேயாவது வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி முக்கியமான பில்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சு இந்த ஹூக்கை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லுமே மிஸ் ஆகாமல் இருக்குங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவுமே இருக்குங்க. நிறைய பில்ஸ் கூட நம்ம இதில் வந்து குக் பண்ணிக்கலாம். கலைஞ்சி கிடக்கிற பில்லை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. இந்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி டேக் எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு பக்கம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி டேக்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் யாராவது ஃபோன் நம்பர், அட்ரஸ் கேட்கும்போது நம்ம எழுதுறதுக்கு பேப்பரை தேடிக்கிட்டு இருப்போம். அந்த டைம் வந்து நம்ம இந்த டேக்கில் வந்து நம்ம ஃபோன் நம்பரோ அட்ரஸோ எதுவோ நம்ம எழுதி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த நேரம் பேப்பரை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது ஷர்ட்லாம் வாங்கும்போது, புது ஷர்ட்லாம் வாங்கும்போது அது உள்ளே வந்து இது மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் பாருங்கள். இதை கூட நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாங்க. நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு ரீஸ் ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஸ்பாஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேங்க. இந்த பவுலை வச்சு அப்படியே மார்க் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து நம்ம 2 கிளாத்தாக, அதாவது இது சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து 2 கிளாத்தாக இதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஓரங்களில் ஊசி நூல் கொடுத்து அப்படியே வந்து தச்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் ஊசி நூல் கொடுத்து தைக்கிறனாலும் தச்சிக்கலாம், இல்லை மிஷின் இருந்தால் கூட மிஷினில் கூட தையல் போட்டுக்கலாம். மிஷினில் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்க்க நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக தையல் போட்டு முடித்த பிறகு இதோட ஓரங்களை கூட நீங்கள் வேறு ஏதாவது கிளாத் கொடுத்து அப்படியே மடக்கி விட்டு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான காஃபி கப் வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடு வந்து நல்லாவே தாங்குங்க, ஏன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுருக்கிறதுனால. இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட ரெடி பண்ணி சூடான பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஷர்ட்டில் வாங்கின அந்த ஸ்பாஞ்ச் கூட நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இதே போல் நீங்கள் எத்தனை வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.